நம்ம தினேஷ் உயிரோட இருந்திருந்தா இப்போ அவனுக்கு 7 வயசு இருந்திருக்கும்ல. இருக்கும். இப்போ ஏன் திடீர்னு உனக்கு அவனோட ஞாபகம் வந்தது? இல்ல, இன்னைக்கு பார்க்கல ஒரு பையனை பார்த்தேன். அவன் பேரு தீபக்கா. நம்ம திவ்யாவும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. என்னமோ தெரியல, அவனை பார்த்ததுல இருந்து நம்ம தினேஷ் ஞாபகமாவே இருக்கு. பிரியா ப்ளீஸ், இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க போறேன்? நம்மளோட கடந்த கால வாழ்க்கையில் எந்த விஷயம் நமக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுத்ததோ அதை மட்டும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். தினேஷ் நீ மறக்கணும். என்னால மறக்க முடியாது. எப்படிங்க மறப்பேன்? பிரியா, நீ இப்படி அழகாதனால தினேஷ் திரும்பி வரப்போறது இல்லை, அது உனக்கே தெரியும். அழாத, போய் தூங்கு, போய் தூங்குமா. Priya, Priya, please control yourself. Please, Priya. ஓகே சார், நான் ஏதோ 10-15 மினிட்ஸில் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ. ஏய் ஏய், எங்க வந்த சார்? கேட்கலையா? இல்ல புரியலையா? கவனிக்கல சார். ஓ பரவாயில்ல, போயிடு போயிடுன்னு சொன்னேன். அதான் போன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் நின்றுட்டு இருக்க? இல்ல சார், பிரசன்னா இன்னும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. பிரசன்னாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டான். போன்னு சொன்னா முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க கழுத்தை பிடிச்சி தள்ளனா தான் வெளில போவியா? மாமா, கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளிங்க. ஏன்னா அவ இங்க வரது எனக்கு பிடிக்கல. அவரே இங்க வரல, நான் தான் வர சொன்னேன்.
எதுக்கு வர சொன்ன? எதுக்கும் வர சொன்னேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியும் நானா இங்க வரல, இந்து தான் வர சொன்னான்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? எப்படி ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நிக்கிறாரு, அவரை போய் இன்சல்ட் பண்றீங்க? யாரு? ஊர்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கஞ்சா சாக்லேட் வித்துட்டு இருக்கான். இவன் ஜென்டில்மேனா? பார்த்தது கொஞ்சம் சேர்த்தது கொஞ்சம் பத்திரிகையில எழுதுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. உங்களால ஒண்ணும் தடுக்க முடியாது. வாங்க தினா, நாம போலாம். ஏய் இந்து நில்லடி. ஏய் இந்து, ஏய் நில்லடி. ஐயோ போறா. ஏய் இந்து, ஏய் என்னப்பா நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அத கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அவளை இழுத்து 2 அரை விடாம நீ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. தடுக்கவே உரிமை இல்லைங்கிறா, அப்புறம் அடிக்கிற உரிமை எங்க இருந்து வரும்? அத்தை, இது நம்ம வீட்டு பிரச்சனை. இந்த வாசப்படியை தாண்டிச்சு அசிங்கம் நம்மளுக்கு தான். அவன் கூட பைக்ல போய் என்ன வெறுப்பேற்றுறதா நினைச்சிட்டு அவள் வாழ்க்கையை அவளே கெடுத்துட்டு இருக்கா. இதை வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணும். என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எங்க இருந்துடா கிடைக்குது அந்த சாக்லேட்? சொல்லு. உனக்கு அந்த சாக்லேட் எங்க இருந்து கிடைக்குது? எந்த சாக்லேட் மேடம்? எதை பத்தி பேசுறேன்னு தெரியல. அந்த சாக்லேட் பத்தி கேக்குறீங்களா? சத்தியமே எனக்கு அதை பத்தி தெரியாது மேடம். ஏய், நான் எந்த சாக்லேட்டை பத்தி பேசுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு மார்க்கெட்ல பிரபலமா இருக்கிறது அந்த சாக்லேட் தான் மேடம். நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், நீங்க கூட்டு விசாரிக்கிறீங்கன்னா அதை பத்தி தான் இருக்குன்னு ஒரு கெஸ்ட்ல சொன்ன மேடம். எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு தெரியுமா? கஞ்சா சாக்லேட்டை நீ பல்க்ல வாங்கி ஸ்டூடெண்ட்டுக்கு விற்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் கொடுத்தா மேடம்? ஏய், யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு என்ன? நீ கஞ்சா சாக்லேட் வித்தையா இல்லையா? இல்ல மேடம், ஆனா இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாலும் எனக்கு நல்லா தெரியும். பத்திரிக்காரன் பேச்சு கட்டிக்கிட்டு ஸ்டூடெண்ட் மேல கை வைக்கிற வச்சுக்காதீங்க, பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். யார்கிட்ட கை நீட்டி பேசுற? உடைச்சிருவேன் கைய. யாருடா ஸ்டூடெண்ட்? நீ ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, ஒழுங்கா வேலை பார்க்கற வழிய பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? கஞ்சா வித்து படிக்கிற ஸ்டூடெண்ட் கெடுத்துக்கிட்டு இருக்கியா நீ வந்து ஸ்டூடெண்டா? எனக்கு யார் ஸ்டூடெண்ட்னு தெரியும்டா. உன் மேல போலி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் பிரசன்னாக்கு இல்லவே இல்ல. இருக்கு மேடம். என்ன? அவர் கல்யாணம் பண்ணிக்க இருந்த முறை பொண்ணு என்ன லவ் பண்றதுனால என் மேல உள்ள கடுப்புனால அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு மேடம். நீ லவ் பண்ற? ஆமா மேடம், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. உளராத. சத்தியமா மேடம், நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். அப்படின்னா நீ கஞ்சா விக்கலன்னு சொல்ற? இல்ல மேடம். அந்த கஞ்சா சாக்லேட் பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது? தெரியாது மேடம். இவாரு, நீ மட்டும் கஞ்சா சாக்லேட் வித்தங்கிற ப்ரூஃப் எனக்கு கிடைக்கட்டும், திரும்பி உன்னை உள்ள கூட்டிட்டு வருவேன், வெளியே போக மாட்டேன். புரியுதா? போ. ஏய் போடா. மொழியப்பாரு. அம்மா, நம்ம உள்ள போய் பால் விளையாடலாமா? போலாமே. அம்மா, அன்னைக்கு மாதிரியே தீபக் இன்னைக்கும் வந்திருக்கா. அவன் கூட போய் விளையாடட்டுமா? சரி, நானும் வரேன். தீபக் வாமா. வாமா தீபக். ஹாய். 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 டெய்லி இந்த டைம்க்கு தான் பார்க்குக்கு வருவியா? இந்த டைம்ல தான் ஆசிரமத்துல விடுவாங்க. நாங்க எப்போவாவது தான் பார்க்குக்கு வருவோம். இன்னைக்கு திவ்யா சொன்னதுனால வந்தோம். போய் விளையாடுங்க. தீபக் விளையாடலாம்.
நான் இந்த வீட்ல இருக்கணுமா வேணாமா? எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஏய், என்னாச்சுடி உனக்கு? என்னவோ பஞ்சாயத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அநியாயமா ஒரு அப்பாவிய ஜெயில தள்ளணும்னு துடிக்கிறாங்களே சில பேர். வேடனா அவரை கூட்டிட்டு வர ஆத்திரத்திர அடிச்சு கொல்லட்டும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தீனா கஞ்சா சாக்லேட் வித்தாருன்னு அவர் மேல போலீஸ்ல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறாங்க. நினைச்சேன் நீ இப்படி தையா தக்கன் குதிக்கும் போதே நினைச்சேன். ஒரு சின்ன திருத்தம், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா பொய் அல்ல, நிஜத்தை. எது பொய் எது நிஜம் எனக்கு தெரியும். தீனா இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கூட மிதிச்சது இல்ல. அவன் நல்ல நேரம், அவன் இன்னைக்கு தப்பிச்சிட்டான். என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டாமையா போவான், அப்போ தெரியும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஊருக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமில்லாத இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குறீங்க பாருங்க. ஏன் தெரியுமா? அவரை நான் லவ் பண்றேன்ல, அந்த கடுப்பு உங்களுக்கு. இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்களை போய் ஒரு காலத்துல முட்டாள்தனமா லவ் பண்ண நினைச்சா என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ஏய், வாய மூடுறி. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? அதுல பிரச்சனை அவ என்ன பேசுறா பாரு. விடுங்கத்த, அவளா பேசல. அவள் அந்த அளவுக்கு அவன் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். அவரு ஒண்ணு பிரெயின் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு புத்தி இல்ல, நான் என்ன பைத்தியமா? இது வரைக்கும் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் உன்னை பைத்தியம் ஆக்கிடுவான் அந்த பொறுக்கி ராஸ்கல். இங்க பாரு பிரசன்னா, கடைசியா சொல்றேன், அவரை பத்தி தப்பா பேசுன மரியாதை கேட்டு ஜாக்கிரதை. ஏய் இந்து, என்னடி பேசுற? என்னடி பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன பேசுற. நீங்க விடுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவள டபார் இன்னொரு தடவை இப்படி பேசுனா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை கழுத்துல வச்சு கொன்னுடுவேன். விடுங்கனே. இவள அம்மா, எல்லாரும் அவனை பத்தி தப்பாதாம்மா சொல்றோம். ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இனிமே அவனை லவ் பண்றேன்னு சொல்லி பாரு. நான் அவரை தான் லவ் பண்ணுவேன். அவரை தான் கல்யாணம் படிக்க போறேன். யாராலும் தடுக்க முடியாது. தடுக்கணும்னு நினைச்சீங்க, என் உயிரோட பார்க்க முடியாது. ஏய், உனக்கு குட் நைட் சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு. ஏன்டா இன்னும் தூங்கல? நீயும் வந்தாதான் தூங்குவேன். ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்குடா, நீ போய் தூங்கு. முடியாது, நீ கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். ஆஹா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போய் தூங்கு. அப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த? ஆசிரமத்திலே இருந்திருப்பல்ல. டேய், திரும்பி திரும்பி இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? ரொம்ப சொன்னேன்னா திரும்பி கொண்டு போய் விட்டுருவேன். வேணுமா உனக்கு? சரி, சும்மா சொன்னேன். இப்போ உனக்கு என்ன கதை தானே வேணும்? சரி. என்ன கதை? சரி, ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சான். அது ஒரு நாள் தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு எலி வந்து சிங்கத்து மேல ஏறி உட்காந்துச்சான். அதுதானே சொல்ல போற? எனக்கு அந்த கதை வேண்டாம், வேற கதை சொல்லு. சரி, உனக்கு அந்த கதை தெரியுமா? சரி, வேற கதை. சரி, எலிஃபண்ட் கதை சொல்லட்டுமா? புதுசா ஒரு கதை சொல்லு. டேய், புதுசா என்ன கதைடா சொல்லுவேன்?
என் கதை தான் இருக்கு. அதை கேட்டேன்னா தூங்க முடியாது. கதை சொல்லுமா. இரு வரேன். இரு. ஹலோ ரேகா, நான் தான் பிரியா பேசுறேன். பிரியா, எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்படி போன்ல கேக்குறதோட சரி. நேர்ல எப்ப வர போறீங்க? நானும் திவ்யாவும் அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். சாரி பிரியா, நிறைய வேலை இருக்கு இல்லையா, அதனால வர முடியல. சாரி ரேகா, இந்த டைம்ல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு நானும் திவ்யாவும் பார்க்குக்கு போயிருந்தோம். அங்க ஒரு பையனை பார்த்தோம். அவனை பார்த்த உடனே எனக்கு இறந்து போன என் பையன் ஞாபகம் வந்துருச்சு. பலம் உடைத்திடும் பகை வரை